இல்லப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்துல சொல்ல விரும்புறது ஐயா இது தளபதி படம். சரிவா. Hey, I've seen this one. This is a classic. Coming. Bro, I don't care. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறடா. கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. I am coming. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. கோவையில் உள்ள திரையரங்குகள் 75% வரை தருவதற்கு ஒப்புக்கொண்ட நிலையிலும் 80% பங்கு வேண்டும் என்று ஜனநாயகன் விநியோகஸ்தர்கள் அடம் பிடிப்பதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தனர். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. ஜனநாயகன் விநியோகஸ்தர்களின் பங்கீட்டு பிடிவாதத்தால் பொங்கல் மற்றும் அதனை ஒட்டிய விடுமுறை நாட்களில் அதிக திரையரங்குகளில் பராசக்தி படம் திரையிடக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்பவும் சொல்றேன், என் கை காசு கொடுத்து நான் போயிடுறேன். தெரியும், சூது நானும் எங்களுக்கு தெரியும். அந்த ஆள் எதுக்கு சொல்றது தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது. அத்தன் சொல்றான் இல்லையா? அப்பா மகனே அங்கிசாமி, நீ மகராசனா இருக்கணும் பாரு, மகராசனா இருக்கணும். சூதுல தர்மனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற சாம்பார் ஆப். எனக்கு 75% கொடுங்கன்னு கேக்குறாங்க. எப்படி நாங்க 75% தெரியும்? நாங்க 70% வரைக்கும் கூட தயார் கிடையாது. சரி, ஒரு பெரிய படம், கடைசி படம் போடாம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக 70% வரைக்கும் தர நாங்க ரெடியா இருக்குன்னு சொன்னாலும் முடியாது. 75 படம் போடுங்க, நீங்க போட வேண்டாங்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% திரையரங்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 75% 80% கொடுக்குற தியேட்டர்களை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் சீர்கெட்டு போச்சு. என் வாழ்க்கை வரலாற்றுல எந்த ஒரு ட்ரெய்லரையும் பார்த்து நான் இப்படி சிரிச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்து எப்படி எப்படிலாம் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் தளபதி விஜய், நான் இன்ஸ்டா விஜய். அவர் அப்பா மூலமா வந்தாரு, நான் என் சொந்த உழைப்புல வந்திருக்கேன். ஒண்ணு இன்ஸ்டா விஜய், இன்னொன்னு தளபதி விஜய். கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? 100%த்துல 95% காப்பி அடிச்சு போட்டா எப்படிங்க ஒருத்தன் படத்தை பார்ப்பான்? சிரிச்சுதாங்க இருப்பான். என்னடா பாட்லா பாட்லா? இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நீங்க போய் வந்த? நான் ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டு வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. தப்பு பண்ணிட்டியா? பாலையா ஜெய் பாலையா, ஜெய் ஜெய் பாலையா, ஜெய் பாலையா. இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா விஜய் அண்ணா இன்னும் மலேசியால தான் இருக்காரு, அங்க வரைக்கும் கேட்கணும். ஜெய் ஜெய் பாலையா, ஜெய் பாலையா. இது விஜய் அண்ணனுக்கு தான். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அந்த படத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு ட்ரெய்லரே. ட்ரெய்லர் பார்த்தாலே தூக்கம் வருதியா? அது எப்படி ட்ரெய்லர் பார்த்தாலே தூக்கம் வரும்? ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு. I am
கமிங். அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே. ட்ரெய்லர்ல கூட உங்களால மறைக்க முடியல, இது ஒரு காப்பின்னு மறைக்க முடியலனா அப்புறமா படத்துல என்னத்தை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்கன்னு அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஏண்டா அவன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4000 ரூபாய் 5000 ரூபான்னு குத்து பார்க்க போறீங்களே, உங்க நிலைமைலாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்குங்க, பரிதாபமா இருக்கு. லாஸ்ட் படம் ஒரு ஃபேர்வெல் பண்ணி நம்ம அனுப்பணும், கேவலமான சென்ட் ஆஃப் இந்த மனுஷனுக்கு பண்ணணும். ஒரு ஹிட் படம் ஒரு கத்தி மாதிரியோ இல்ல ஒரு துப்பாக்கி மாதிரியோ கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணா ஓகே, பட் இது சொதப்பிடாங்க. அப்படிங்கும்போது அதை ஒரு செலிப்ரேஷன் மோட்ல நம்ம பண்ணி அனுப்பணும்ல. இப்படி மகா மட்டமா காப்பி அடிச்சு அப்படியே அதை எடுத்து வச்சா என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள், அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. பாத்தீங்கன்னா கையில எதுவுமே ஒட்டாம வரும் நம்ம கடைசியா நெய் சேர்த்தனால. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? மூஞ்சி மட்டும் வாஷ் பேஷன் ஆயிருந்தா எங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஜனநாயகன் ட்ரெய்லரை பாக்குறதுக்கு முன்னாடி போய் பகவத் கேசரி ட்ரெய்லரை பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் பகவத் கேசரி ட்ரெய்லரை பாத்துருங்க, அப்புறமா ஃப்ரீயா இருக்கும் போது பகவத் கேசரி படத்தை பாருங்களேன், அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அத்தனை பேரை அடிச்சீங்க, நீங்க சூப்பர்மேனா? அத்தனை பேரை போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? இல்லையே, வெறும் காலி மேன் தான் பாப்பா. நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படின்னா சூப்பர்மேன் தான். படமா எனக்கு தெரிஞ்சு பகவந்த் கேசரி அதுங்கிறீங்க, அதெல்லாம் பெரிய அந்த அந்த சாயல் மாதிரி தெரில, அந்த சாயல் மாதிரி தெரில, அந்த சாயல் மாதிரி தெரில. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறா. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. 2 நிமிஷத்தி 52 செகண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் போதுங்க. அதுல 2 நிமிஷத்தி 35 செகண்ட் பகவத் கேசரி அப்படியே இருக்கு. ஒரு 17 செகண்ட் மட்டும் வேற ஏதோ சீன் போடுறாங்களே தவிர்த்து 17-27 செகண்ட் மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே பகவத் கேசரியை உருட்டி வச்சிருக்காங்க. தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கடா? இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்குல்ல பிரைம் வீடியோல, அததான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணிருக்காப்ல. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு போடா 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 போய் போடுறா போடுறா. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ நான் அனுபவிந்தா போட என்ன செய்யறது. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற அவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு. நீ இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். ஐயா இது தளபதி படம். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம், ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க, யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனிதருங்க. தளபதி இறங்கினா மாத்தே கைஸ், அவ்வளவுதாங்க வைபா. ப்ரோ சூத்த மூடிட்டு போனா உட்காருங்க.
செத்தடா நீ சங்கு தாண்டி இவனுக்கு